வணக்கம். அரசாங்கம், அமைச்சரவை, நிர்வாகம் இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் சிக்கலான வார்த்தைகளா இருக்குல்ல? ஆனா இந்த குழப்பமான விஷயத்த நம்ம டெய்லி பார்க்குற ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு மாநிலம், அவங்களோட அன்றாட தேவைகள், பல ஆயிரம் கோடி பட்ஜெட், சட்ட திட்டங்கள், இது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தரால மட்டும் தனியா மேனேஜ் பண்ண முடியுமா? இவ்ளோ பெரிய கூட்டத்தை எப்படிதான் இவங்க சமாளிக்கிறாங்க? இதுக்கு பதில் தெரியணும்னா நாம அரசாங்கத்தை ஒரு அரசியல் மேடையா பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா ரொம்ப நேர்த்தியா பிளான் பண்ணி நடத்தப்படுற ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனியா நினைச்சு பாருங்க. அப்போ விஷயங்கள் ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கம்பெனில யார் யார் இருப்பாங்க? ஒரு சிஇஓ, அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலமும் எக்ஸாக்டா இப்படி தான் வேலை செய்யுது. முதலமைச்சர் தான் அந்த சிஇஓ, அமைச்சர்கள் எல்லாரும் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் சீனியர் மேனேஜர்ஸ், அரசு ஊழியர்கள் தான் கம்பெனி ஸ்டாஃப். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பக்கா கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட். சரி, இப்போ இந்த கம்பெனியோட நிர்வாக குழு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் யார் யார் இருக்காங்க, அவங்க எப்படி வராங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த மொத்த செட்டப்புக்கும் பாஸ் யாரு? நம்ம முதலமைச்சர் தான். உதாரணத்துக்கு ஜோசப் விஜய் அவங்கள எடுத்துப்போம். ஒரு சிஇஓக்கு இருக்கிற அத்தனை மாபெரும் பொறுப்புகளும் முதலமைச்சருக்கு இருக்கு. அதாவது தனக்கான அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு துறைகளை ஒதுக்குறது, முக்கியமா கவர்மெண்டோட பாலிசி முடிவுகளை எடுக்கிறதுன்னு எல்லாமே அவரோட வேலை தான். அவர் தான் ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் கேப்டன். இப்போ முதலமைச்சர் தன்னோட டீமை எப்படி கட்டமைக்கிறாருன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது சும்மா ரேண்டமா நடக்காது, 3 லெவல்ல நடக்கும். டாப் லெவல்ல கேபினெட் அமைச்சர்கள், அவங்களுக்கு அடுத்தபடியா மாநில அமைச்சர்கள், அப்புறம் சப்போர்ட்டுக்கு துணை அமைச்சர்கள்னு ஒரு படிநிலை இருக்கு. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான். இவங்க தான் கோர் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், அதாவது அரசாங்கத்தோட ஆணிவேர். அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துறது, ஆயிரக்கணக்கான கோடி பட்ஜெட்டை கையாள்றதுன்னு அரசாங்கத்தோட பெரிய பெரிய முடிவுகள் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த அரசாங்க கம்பெனி எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரிஞ்சுக்க இதோட டிபார்ட்மெண்ட்ஸை பாருங்களேன். ஃபினான்ஸ், போலீஸ், ஹெல்த், எஜுகேஷன், விவசாயன்னு பல பிரிவுகள் இருக்கு. இவ்ளோ பெரிய மாநிலம் எந்த சிக்கலும் இல்லாம சீரா இயங்கணும்னா இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா இந்த பொறுப்புக்கு வந்தோடனே இவங்க வேலையை ஆரம்பிச்சிட முடியாது. ஆளுநர் முன்னாடியா நின்னு ஒரு முக்கியமான சத்திய பிரமாணம் எடுக்கணும். அரசியலமைப்பை பாதுகாப்பேன், நேர்மையா வேலை செய்வேன், குறிப்பா அரசாங்கத்தோட ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சட்டப்பூர்வமா அவங்க உறுதிமொழி கொடுக்கணும். ஓகே, இந்த அமைச்சர்கள் யார், எப்படி பதவிக்கு வராங்கன்னு பார்த்தாச்சு. ஆனா அவங்களோட அன்றாட பணிகள் என்ன? அவங்க தினமும் ஆபீஸ்க்கு போய் என்னதான் பண்றாங்க? அவங்களோட முதல் முக்கியமான வேலை கொள்கைகளை உருவாக்குறது, அதாவது பாலிசி மேக்கிங். சிம்பிளா சொல்லணும்னா தன்னோட டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்கணும், எதிர்காலத்துல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போடுறது தான் இவங்களோட மெயின் டாஸ்க். உதாரணத்துக்கு கல்வி அமைச்சருங்கிறது சும்மா பேருக்கு இருக்கிற பதவியில்ல. ஸ்கூல் சிலபஸ் அப்டேட் பண்றது, புதுசா டீச்சர்ஸை வேலைக்கு எடுக்கிறது, டிஜிட்டல் கிளாஸ் ரூம் கொண்டு வரதுன்னு அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையில நேரடியா ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். ரெண்டாவது வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுதான் பட்ஜெட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசாங்கம் கோடிக்கணக்கில் ஃபண்டு கொடுக்கும். அந்த பணத்தை எந்தெந்த திட்டங்களுக்கு முதல்ல செலவு செய்யணும்னு ரொம்ப உன்னிப்பா முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு அந்தந்த அமைச்சருக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் பணம் தான் நேரா மக்கள் கைக்கு நலத்திட்டங்களா போய் சேருது. நீங்க பார்க்குற இலவச பஸ் திட்டங்கள், விவசாயிகளுக்கான மானியம், மருத்துவ காப்பீடு, இது எல்லாமே இதுக்கு பெஸ்ட் உதாரணம். அமைச்சர்கள் ஒதுக்குற நிதியை பொறுத்து தான் இந்த திட்டங்கள்லாம் சக்சஸ் ஆகும். மூணாவதா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம். அமைச்சர்கள் என்னதான் சூப்பரா பாலிசி கொண்டு வந்தாலும் அதை கிரவுண்ட் லெவல்ல செயல்படுத்துறது யாரு? ஐஏஎஸ் அதிகாரிகளும் செக்ரட்டரிகளும் தான். இந்த சீனியர் மேனேஜர்களை மானிட்டர் பண்ணி வேலைகளை வாங்க வேண்டியதும் அமைச்சர்களோட பொறுப்பு தான். சரி, எல்லாம் ஸ்மூத்தா போனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, இல்லனா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நடக்குது இங்கன்னு கேள்வி கேட்டா என்னாகும்? அங்கதான் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் பிக்சருக்கு வருது. இது கிட்டத்தட்ட ஒரு காராசாரமான ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் மாதிரி தாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஏன் லேட் ஆகுது, மக்களோட வரிப்பணம் எங்க போச்சுன்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிற கடுமையான கேள்விகளுக்கு அமைச்சர்கள் அங்க பதில் சொல்லியே ஆகணும். தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்க. இப்போ ஒரு கம்பெனில ஏதாச்சும் சிக்கல் வந்தா என்ன பண்ணுவாங்க? ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்கல்ல? அதே மாதிரிதான் நிர்வாகத்தை இன்னும் பெட்டராக்க, எல்லா சமூக மக்களுக்கும் பிராந்தியங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க முதலமைச்சர் அப்பப்போ தன்னோட அமைச்சரவையில மாற்றங்கள் செய்வாரு. விஜய் அவங்க அரசாங்கத்துல ரீசெண்டா புது அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டதற்கும் இதுதான் முக்கிய காரணம்.
கடைசியா ஒரு விஷயம், மாநில நிர்வாகம்னாலே பலருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். சிஇஓ யாரு, சேர்மன் யாருன்னு. அதாவது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் என்ன வித்தியாசம்ல நிறைய பேருக்கு தெரியாது. இது ரொம்ப சிம்பிள். முதலமைச்சர் தான் அந்த ரியல் சிஇஓ. மாநிலத்தை நிர்வகிக்கிற உண்மையான முழுமையான பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஆளுநருங்கிறவரு அரசியலமைப்பு தலைவர் மாதிரி. முதலமைச்சர் சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது தான் ஆளுநரோட வேலை. அரசாங்கத்தோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஆளுநருக்கு நேரடி ரோல் எதுவும் கிடையாது. இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். அரசாங்கம் எப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க தினமும் யூஸ் பண்ற தண்ணி, போற ரோடு, போற ஹாஸ்பிட்டல்னு இந்த அத்தியாவசிய சேவைகளுக்கெல்லாம் உங்க ஏரியாவில் பொறுப்பா இருக்கிற அந்த லீடர்ஸ் யாருன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூப்பரான அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.